வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஓ, வேக்சின். என்ன கரெக்டா இருக்கு இதுதான் பாருங்க. நமக்கு தான் ரிலீஸ் டக்குன்னு வர போகுது. அத போயிட்டு ஒரு மாசம் வச்சு எதுக்கு இப்ப டிராஃபிக் போலீஸ பார்த்து லைசென்ஸ் இல்லாதவன் பயந்த மாதிரி பயந்து ஓடுறான். கூப்பிடுறவன் ஏய் அண்ணா இங்க வா அண்ணா எங்க நீ இங்க இருக்கீங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இங்க நிக்காம இங்கிலாந்துல நிக்க முடியும். என்ன எவ்வளவு பெரிய விஷயம் போயிருக்கு. நீங்க என்ன தடுப்பூசியை போட்டீங்க கொரோனாக்கு? கோவேக்சினா இல்ல கோவிஷீல்டா? என்ன இப்போ வந்து கேக்குறான். நான் ஒரு 4-5 வருஷம் இருக்கும்டா. அண்ணே யோசிச்சு சொல்லுங்கண்ணே. நல்லா யோசிச்சு கோவிஷீல்டு ஐயோ கோவிஷீல்டா போட்டீங்க. அந்த ஊசி போட்டவங்க இருக்கு பிளேட்லெட் கவுண்ட்லாம் கம்மியாகுது, பிளட் கிளாட் ஆகி ஏதோ ஆகுது, டிசீஸா வருதுன்னு கோர்ட்ல அந்த கம்யூனிகேஷன் ஒத்துக்கிட்டு நியூஸ்ல போட்டாங்க. நியூஸ்ல போட்டாங்க. ஆமாண்ணே உண்மையாதான் இருக்கு. ஆமாப்பா, எல்லாரையும் பிஜே கலந்து ஐயோ ஆடா பாவி. கோவேக்சின் நான் போட போறேன். இந்த பண்ணால இருக்குல பண்ணால கோவேக்சின்லாம் போடா ஒரு எஃபெக்ட் இல்ல. கோவிஷீல்டு போடு, அப்பதான் 2 நாள் உடம்பு சரியில்லாம போகும். எஃபெக்டா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். நீ போட வச்சிருக்காங்க. சிரிக்கிறாரு. ஷீல்டு போடல போல இருக்கு. சிரிக்கிறா நீ கோவிஷீல்டு தான போட்டா? இல்லையே ஓ வேக்சின் போட்டுட்டியா? கோவேக்சினும் போடல. 2 ரஷ்யாவோடது உலகம் ரஷ்யாவோடது எப்பயுமே ஒரு மாதிரி இருக்கு. நான் ரஷ்யன்ஸ் எப்படி வந்துச்சா? போட்டுட்டு எனக்கு மட்டும் ஏன் கோவிஷீல்டு வந்துச்சா என்ன? கோவிஷீல்டு போட்டு பார்த்தேன். அது ஒரு 2 நாள் படுத்து பிரைவேட்ல இருந்துருக்குமா? நம்ம ஸ்புட்னிக் போவோம். ஸ்புட்னிக் போயிட்டோம். ஸ்புட்னிக் தம்பி இருந்துச்சா என்ன? பிரைவேட்ல போட்டுருப்பாங்க போல இருக்கு. பயம் தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டு தைரியம் உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கேன் உனக்கு. என்னைய மட்டும் உள்ளூர் பக்கத்து ஒரு விஷயம் போட வச்சு ருசியா ருசியா போடுறீங்க. ருசியா இந்த ஒரு வாட்டி ருசியாவை பத்தி பேசினா வாயை கிழிச்சு விட்டுறேன் பாத்துக்க. இப்படி சொல்றாங்க, பயப்படாதீங்கன்றாங்க. ஓகேவா? இது எதுக்கு அப்ப நியூஸ் ஆக்கணும்? என்ன பாச்சு? கோயில் கிட்ட போறியா? நாங்க வரோம் பாப்போம். கோழி வாங்கணுமா? கோழி எங்க வாங்கணும் சொல்லு. அதுவும் மனுஷங்களால தான் போக போகுது. அது தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சு. கொரோனாவா திரும்பி வருதா? இல்ல புரிஞ்சு போச்சு. நம்ம பேசுறது போட்டுட்டியா? அதான் ஒண்ணு ஆகாது. என்ன அப்புறம் என்னன்னு சொல்லி கோடி பாக்ஸ் யுனிவர்சல் சாம்பியன் ஆடா பாவி, என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு சீரியஸா உலக அளவுல உட்கார்ந்து அடுத்த வருஷம் ஏஜஸ் ஸ்டேஜ் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் பேரன் கோர்பின் வந்து ஜெயிப்பான். இது ஒரு பெரிய மேட்டர் பேசிக்கிட்டு. நான் 25 வருஷமா பாக்குறேன். எவ்வளவு நம்புற மாதிரி வளர்றது இல்ல. அத போய் நம்ம ஊர் அரசியல் இந்த WWF இதெல்லாம் ஒண்ணு. அண்டர்டேக்கர் பெரிய ஆளு, பட்டிஸ்டா பெரிய ஆளு, ஷான் மைக்கேல்ஸ் பெரிய ஆளுன்னு நினைப்பேன். ஆனா அவன் எல்லாத்தையும் ஏக்குறது விட்மேன் ஒருத்தர் இருப்பான். அவன் தான்டா பெரிய ஆளு. அவனவே வச்சு மெயின்டைன் பண்ணலன்னா வித்துட்டு போயிடுவான்டா. இத போய் பார்த்துட்டு சீரியஸா வந்து பேசிக்கிறேன். என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? இவ்வளவு நாளா பொய்ன்னு உனக்கு தெரியாது. அப்படியே மூக்க பிச்சுக்கிறேன் பாத்து. மண்டே பாரு எருமாடு வயசாச்சு இந்த உட்காந்து WWE பாத்துக்கிறியா? போயிரு நானே பாப்பேன். கோல்டு பருக்கு திருப்பி வர போறானா? கோல்டு முக்கிய செய்திகள். பிரிட்டனை சேர்ந்த ஆஸ்ட்ராசெனிகா கம்பெனி நீதிமன்றத்தில் தங்களது கோவிஷீல்டு வேக்சின்களை போட்டுக் கொண்டவர்களுக்கு இரத்த உறைதல் மற்றும் பிளேட்லெட்ஸ் கம்மியாகும் வாய்ப்புள்ளதாக நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மயங்கிக்கண்டா சிபிஆர் பண்ணடா நானு. டிபிஆர்ல மைண்ட்ல நீங்களையா? அவன் நெஞ்சு வலிக்குது மாதிரி இருக்குடா. எதுக்குடா உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றா? கோவிசில்ல போட்டா நெஞ்சு வலிக்குது தீர்த்து சொல்லிட்டாங்கடா. இந்த நியூஸ பார்த்துதான் உங்களை என்ன பேசிக்கிட்டியா? ஏய் மண்டே ஆளை பாருங்க. அதான் கிடையாதுடா. அது வந்து ரொம்ப ரேரான ஆளுக்கு தான் நடக்குமா. எல்லாருமே வராதான். எல்லாரும் லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அதுவும் அவங்க சாகலாம் மாட்டாங்க, காப்பாத்திர வாய்ப்பு இருக்கான். லட்சத்துல ஒருத்தர், அதுவும் சாக மாட்டாங்க, காப்பாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதான் சொல்லியிருக்காங்க. அதை அந்த ஒருத்தரா நான் இருந்தேன். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா யோசிடா, போச்சுடா. பாசிட்டிவா யோசிடா. ஆமா பாசிட்டிவா தான் எல்லாம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. அந்த ரிசல்ட் பாசிட்டிவ் இல்லடா. டேய் இங்க போடா. என்னடா இன்சூரன்ஸ் போடலாம் இருக்கா? லைஃப் இன்சூரன்ஸ். ஆமா லைஃப் இன்சூரன்ஸ் போறது உண்மையிலே நல்லது. அது ஏன்னா எப்பவுமே ஒரு போட்டோ வச்சுக்க நல்லது. ஆமா இப்ப நான் போறது ரொம்ப கட்டாயமாயி போச்சு. கோவிஷீல்டு போட்டு அறிவு கிட்ட மாதிரி பேசாத. அந்த ஊசி போட்டா அது ரேரா வேண்டாம் நடக்கும் இருக்காங்க. டேய் அது லட்சத்துல ஒருத்தருக்கு தான் சொல்லிட்டாங்க. ஏய்டா பாத்துக்கலாம் ஃபேமிலி பாத்துக்கலாம். டேய் இங்க பாறா. அந்த இடத்த முடிச்சிருக்கேன். அந்த இடத்த முடிச்சிருக்கேன். ஆமா பாருங்க. லேண்ட விக்கிறாரா? போல இருக்கு. ஆமா ஓகே சூப்பர்ரா. இந்த நிலத்துல போடுறதுதான் பெஸ்ட். ஏன்னா மாப்ள நகையில போடுங்கறாங்க. அது ஏறது கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா நிலம் 6 மாசத்துல ரேட் ஏறும் மாப்ள. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அந்த இடத்துக்கு அந்த ரியல் எஸ்டேட் என்னைக்குமே அழியாது. அவங்களுக்கு இடத்துல போடு, உனக்கு நல்ல விதமா திருப்பி வரும். இன்னைக்கு தான் யோசிச்சிருக்கேன். 31 வயசுல தான் உனக்கு அறிவு வரணும்னு இருந்தது. யாரும் வந்துச்சு போ நல்லபடியா அந்த இடத்த வாங்கி. என்ன மாப்ள நம்ம ஊர் மாதிரி சென்ட் கணக்கா இல்ல சென்னை மாதிரி ஸ்கொயர் ஃபீட் கணக்கா? குழி கணக்கா? ஆமா ஐயோ ஐயோ நான் கூட யாரோ இடத்துல அளவுக்கு ஆர்க்கு டேய் ஏன்னா அந்த தெரிஞ்சு பேச. எதுக்கு மூஞ்சி அப்படியே வச்சுட்டு சொல்றப்ப என்ன மேட்டர்னு சொல்றா? வாயத்தன்னு சொல்றா. இப்பதான் அவளுக்கு வாழ்க்கையோட கண்ணோட்டமே எனக்கு வேற மாதிரி புரியுது. தியாகராஜன் ராஜா மாதிரி பேசுறேன். என்னடா மேட்டர்? பணம் என்னடா பணம் ஆனதுக்கு அப்புறம் பணம் மாதிரி எதுக்கு பணம்? நீங்க வாடா பண்ணாட. நானும் பாக்குறேன். நீ மட்டும் இல்லடா, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப்னு ஒரு 40-50 பேர் திரியுறீங்கடா. நல்லா காசு சம்பாதிச்சிட வேண்டியது. அதுல என்னங்க இருக்குன்னு கேட்க வேண்டியது. பண்ணாடா பணம் கம்மியா இருக்கிற வரைக்கும் பணம் மட்டும்தான் பிரச்சனை. பணம் மேல வந்துருச்சுன்னா நீ சொல்ற மாதிரி நாங்களும் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம். புள்ளியில இருக்கிற கோவிஷீல்டு அதுதானே அவன் தான் சொல்லிட்டான்ல, ரேரான ஆளுக்கு தான் வரும், லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வரும்னு. உனக்கு வராது, புரியுதா? வராதுன்னு வராது. ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இறந்துலாம். கொரோனாவுக்கு அப்புறம் உட்கார்ந்தே வேலை பாக்குறதுனால நிறைய ஆக்டிவிட்டிஸ் இல்லாதனால ஹார்ட் அட்டாக் வருது மாப்ள. அப்ப ஃப்ளோர்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது செத்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல. எதுக்கு நீ தம் கட்டுற? அவங்க எல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்க, வேற ஏதாவது மருந்து எடுத்திருப்பாங்க, அதனால செத்து இருப்பாங்க. நம்பணும். சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்பு. உனக்கு வராது. இன்னொரு வாட்டி இந்த பணம் இன்னொன்னு ஏதாவது உண்மையிலே பணமாக்கிறோம். உன் சொத்தை வேணா எழுதி வைக்கலாம். எனக்கு சொத்தையும் எழுதி வைக்க மாட்டாங்க. பணம் என்னடா பணம்? சொருப்பு பிஞ்சிரும். ஆமா ஷீல்ட் போட்டாங்க நக்கல் பண்ணிட்டு போறாரு. என்ன உனக்கு சிரிச்சிட்டு போறது? அன்னைக்கு நான் சிரிச்சேன், இன்னைக்கு இவரு சிரிச்சுட்டு போறாரு. அப்படியே அன்னைக்கு எதுக்கு நீ சிரிச்ச? ஒரு ஷீல்ட் போட்டனால போறாங்கப்ப இவர் கோவேக்சின் போட்டாரு, நான் கோவிஷீல்டு போட்டேன். கோவேக்சின் போட்டிருக்கீங்களே அப்படி பக்கம் சிரிச்சுட்டு போனேன். இன்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சுட்டு போறேன். இந்த நியூஸ்லாம் ஆமா எனக்கு ஒரு சின்ன டவுட். அவதான் கோவேக்சின் தானே போட சொல்லியா, நீங்க கோவிஷீல்டு போட்ட என்ன விஷயமும் உங்களுக்கு தெரியாதா? எதிர்காலம் நடத்த நீங்க அறியுங்க. கோவிட் வேக்சின் போட்டீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் எதுவுமே அப்ப வரல. கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு 2 நாள் காய்ச்சல் வந்துச்சு. வந்து கை வேக்சின் போட்டாலே காய்ச்சல் வந்து அப்புறம் என்ன அர்த்தம்னா அது வேலை செய்யுது அப்படின்னு. இது பவர் கம்மி, அதுவும் பவர் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு பூமலாப்ப இருந்தது. அத வந்து நான் அவர்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் கிடையாது, கோவேக்சின் போட்டதை விட கோவிஷீல்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போலாம். நீங்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போலாம் சார். சில கண்ட்ரிஸ் கோவிஷீல்டு போட்டுட்டா செக் பண்ணி தான் நீங்க மட்டும்தான் உள்ளே விடுறாங்க. ஆமா அப்படிங்கும்போது சரி அப்படின்னா கோவிஷீல்டு எந்த ஊருக்கு போனேன் சிரிச்சு போறேன். கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம இருக்கு. நீங்க எத்தனை கண்ட்ரிக்கு சார் போயிருக்கீங்க? டிசம்பர் வந்து இது ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு. ஹைதராபாத் தானா? சார் உங்களோட பாஸ்போர்ட் இல்ல? பாஸ்போர்ட் இல்லாம என்ன பண்ணாடா? இந்த லட்சணத்துல இத போட்டா தான் போலாம். ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு. யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரு. போடா இங்க வாயா.
இங்க வா, இங்க வா. இரு, சிரிக்கிற நிப்பாட்டியா மாட்டான். இங்க பாரியா, அது ரேரா தான் அஃபெக்ட் ஆகும், எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் விட்டு நீ இந்த ஆள் உன்னைய வெறுப்பேத்துனா ஒரு காலத்துலன்றக்கா இப்ப வந்து அந்த ஆளை பார்த்து சிரிச்சு வெறுப்பேத்துறவளை வச்சுக்காத, போயிரு போ. அதெல்லாம் ஒண்ணும் வராது, அதனால சும்மா உன வெறுப்பேத்துறான். இவரு ரொம்ப 99.9999999 வச்சுனா கூட அந்த பெர்சன்டேஜ் கூட வராதான். அதெல்லாம் வந்து அதெல்லாம் சரி பண்ணிடலான்றாங்க. அப்படியே வந்தாலும் அது போட்டு 2 மாசத்துலதான் வருமாயா, 2 மாசத்துக்குள்ளதான் அதெல்லாம் நடக்குமா. அப்படியா நடந்தே 5 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து உட்காந்து பீதியை கிளப்பிக்கிட்டு மீமை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இதை ஒரு பிரச்சனை ஆகிக்கிறீங்களே, என்னையா அர்த்தம்? போயா போங்கயா உள்ள போய் ஏதாவது படிச்சுட்டு போடுங்கயா, சும்மா இருக்கிறவங்களாம் பீதியை கிளப்பி விடாது. சொல்ல நீ போட்டா மாப்பிள்ள, நான் தெரியல மாப்பிள்ள, தெரியல, நான் கண்டுபிடிச்சு நம்பர் சொல்லுவோம். கோவிஷீல்டு பார்க்க முடியுமா அப்படி? அப்படியா? தெரியல, இங்கிலீஷ் மீடியம் பசங்க மாதிரி காமெடி பண்ணிக்கிறீங்க. அதுல என்னடா உங்களுக்கு சிரிக்கிறீங்க? அதான் ரேர்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் அதை போட்டு சிரிச்சுக்கிறீங்க. நீ என்ன போட்டிருக்க? மூதேவி, நீயே கோவிஷீல்டு தான் போட்டிருக்க. அதான் எதுக்கு இப்ப காமெடி பண்ணிக்கிறீங்க? ஏய், அதான் ரேர்னு சொல்லிட்டாங்க, ஏன்டா இதை வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இது ஏன்டா மண்டைக்கு ஏத்திக்கிறீங்க? பாக்குறவங்க பதறுவாங்க, அது மாதிரி பண்ணாதீங்கடா. பேசாதீங்க, நிறுத்துக்கலாம் முதல்ல. பேசாதீங்க, நம்மளே வீடியோ போட வச்சிட்டாங்களே. பேசுறாரு இவர் என்னடா போட்டுப்பாரு, முகரைய பத்தே சொல்லுங்க. கோவிஷீல்டு தான் பதட்ட மாட்டா தெரியல. பயங்கள் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நீ பார்க்கவே இல்லை. நீ நீங்க வா போக்கடா, நீங்க போக. புது இன்ஜெக்ஷன் ஒண்ணு போட்டிருக்காங்களா? என்னது? வா, நான் போட்டு காட்டுறேன். வா, இன்ஃபியூஸ் சிக்கன் மாதிரி ஒண்ணு குட்டிங்க. வா வாடா, எனக்கு ஏதோ ஆச்சுனா ஏய் நம்பிக்கை இல்லடா, நம்புடா. இங்க பாரு, டிவில போறேன் பாரு, பாரு அங்க பாரு, டாக்டர் சொல்றது கேளு, கரெக்டா சொல்லுவாரு. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு என்கிட்ட டாக்டரா நல்லா அழகா இருக்காரா டாக்டர், பாருங்க கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த கோவிஷீல்டுங்கிற இந்த வேக்சினை நீங்க போட்டு ஒரு 4 வருஷம் இருக்கும். இந்த கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டுங்கிறது வேக்சின் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு சொல்லவே மாட்டேங்குது தடுப்பு ஊசிங்க. ஆனா இந்த என்ன சொல்றான்னு கேட்டு என்ன சொல்றான்னு தெரியல, எனக்கு கேட்க நெஞ்சு படபடப்பா வருது. எனக்கு வருன்றானா வரான்னு வண்டி போன்றவங்க TTS த்ரோம்போசிஸ் த்ரோம்போசைட்டோனியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த சிண்ட்ரோம் யூசுவலி எல்லாருக்கும் வர்றது இல்லைங்க, ரொம்ப ரேரா தான் வரும்னு சொல்லிருக்காங்க. அது பிரச்சனையா இல்லங்கிறானா, மேட்ரு சொல்லி தோயா. ஐயோ, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது ரேரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இவன் தப்பா டாக்டருக்கு படிக்க வச்சிருப்பாங்க. அதாவது இந்த வேக்சின் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து வர்ற வீடியோவை தொடர்ந்து அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்த வீடியோல சொல்றேன் போயிட்டாமாப்ல. அடுத்த வீடியோ போடுறாப்ப. ஏய் அப்ப என்னடா சொல்றது, நான் சொல்றேன்டா. ஒரு விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டே அந்த மருந்துக்கு சைடு எஃபெக்ட் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஊசி போட்டு 3ல இருந்து 45 நாளோ 1.5 மாசத்துக்குள்ளே தான் நடக்கும். இவ்வளவு நாள்லாம் ஆகாது. அப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல இல்ல, 4 வருஷம் ஆச்சு மாப்ள ஊசி போட்டு, இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எலக்ட்ரினாலும் பயந்துருக்கு. இந்த நியூஸே 2021 அவங்க ஒத்துட்டாங்க. இப்ப எதுவும் போட்டுக்கிறீங்க தெரியல அந்த நியூஸ். இல்ல கோர்ட்ல ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க. அப்படியே சொன்னாலும் சொன்னது தனியா திருப்பி சொல்லிருக்காங்க. ஏற்கனவே வந்த நியூஸ் தான் அது. இப்ப எல்லாம் போட்டு ரொம்ப ஷாக் ஆகுறீங்களா? 4 வருஷம் ஆச்சு வேக்சின் போட்டு. அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? நீ பயந்துட்டு என்னைய பார்த்து பயந்துட்டீங்க. நீ என்னதான் சொல்ற, நானு ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. ஒண்ணுக்கு போற மாதிரி பேசி இப்ப மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆறாங்க, செருப்பு செஞ்சிடும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துல பயமா தான் இருந்துச்சு. நாங்களும் கோவிஷீல்டு தான் போட வேண்டியது, ஆனா கோவேக்சின் இல்லாதனால கோவேக்சின் போட்டோம். டைம் இல்ல, அப்பவே நாங்க ஐயோ என்னடா இது. எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாம் சீக்கிரமே போய் போட்டாங்க, கோவிஷீல்டே போட்டாங்க. கோவேக்சின் போட்டனால போச்சு, இது வேஸ்ட் அப்படின்னு. இது எதுக்கு போட்ட, இது பிரயோஜனமே இல்ல. திருப்பி அந்த வேக்சின் போட்டாதான் உனக்கு பவர் அப்படிலாம் சொல்லி. நான் என்ன நினைச்சேன்னா,
நான் ஊசியே போட வேண்டாம், நான் படுக்கு பதுங்கி வீட்டிலேயே இருந்துடுறேன்னு சொன்னேன். கேட்கவே மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டு போட வச்சாங்க. வீட்டுல இருக்கவங்கள துரத்தி விட்டு ம். போடுங்க ஏதாவது ஆயிடும் அப்படின்னு ஆமா, பயமுறுத்தி. கொரோனா வந்துரும் அது வந்துரும் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு போட்டுச்சுதான். ஆமா. அது என்னமோ அது உண்மையா பொய்யா அவங்க சொல்றாங்க. ஆனா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எஃபெக்ட் காட்டும்ன்றாங்க. அது இப்போ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு ஐயோ இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அந்த ஒரு இது பிராந்தியா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதான் சில பேர் இறந்துருக்காங்க அதனால. ஆனா மேபி கூட அதனால கூட இறந்துருக்கலாம். விவேக் சாரா இருக்கட்டும், அப்புறம் 1-2 பேரு இந்த வேக்சின் அது போட்டது போட்ட கூட உடனே, இருக்கும், நம்மளுக்கு தெரியல. தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வேக்சின் போட்டுக்கு அப்புறம் ஒரு 5 நாளோ 6 நாளுக்கு அப்புறம் தான் இறந்துருக்காங்க. விவேக் சார்லாம் அப்படிதான் இறந்தாங்க. அதனால மேபி அது அவருக்கு அந்த இது அந்த சைடு கண்டிஷன் எஃபெக்ட் இருக்கும்னு அவங்களுக்கு நினைக்கிறேன். இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் கூட. ஆமா ஆமா. இருந்திருக்கலாம் ஒரு வேலை. அதான் கோவிஷீல்டு இந்த மாதிரி நோய் வர்றதுக்கு பதிலா இந்த ஷீல்டு போட்ட எல்லாருக்குமே சோம்பியா மாற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும். இதுல வேற அந்த இது வந்துச்சு சாவ போறேன்ட்டு இடத்த வைக்கிறது, ஆமா. பணத்தை இது சில பேர் பயங்கரமா பயப்படுறவங்களா இருக்காங்க. பயப்படுறாங்க. சொல்றேன் சம்பாதிச்சு எல்லாத்தையும் வச்சுப்பாங்களாம். இனிமே என்ன பண்றது தெரியல. காசு பணம் எதுக்கு அப்படின்னு வாங்க ஆமா பாருங்க. ஆமா ஆமா. ஆனா காசே இல்லாத மாதிரியே பேசுவாங்க. ஆமா. காசு ஃபுல்லா வச்சிருப்பாங்க. வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா இருந்துகிட்டு என்ன அப்படின்னு அதான் வாங்க. காசுலாம் வாழ்க்கை இல்ல, வாழ்றதுதான் வாழ்க்கை. காசு இருக்கும் இருந்துகிட்டு அவன் காசு இல்லாதவன் காசுக்காக ஓடிட்டு இருப்பான். காசு வச்சிருப்பான் இந்த டைலாக் அடிச்சுட்டு டைலாக் இருப்பான். அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்